இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். நம்ம குவைத் நாட்டில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பொது மன்னிப்புன்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது இந்த அக்காமா இல்லாமல் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்து போய்க்கலாம், அந்த அரசாங்கம் வந்து மன்னிச்சு உங்களை தாயகத்துக்கு திரும்ப அனுப்புது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறையா பேர் போனாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பொது மன்னிப்பு முடிஞ்சு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4-5 மாதம் ஆகுது. அந்த பொது மன்னிப்புலையும் போகாமல் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம குவைத்துக்குள்ளே இருக்கிறதா வந்து தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. அது நிறைய பேர் வந்து இந்த பொது மன்னிப்பு போட்டும் வந்து நாட்டுக்கு திரும்ப போகலை, இன்னும் வந்து அக்காமா இல்லாமல் வந்து இங்கே குவைத்துக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடுகளில் வேலை பார்க்கக்கூடிய அந்த பெண்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்காமா இல்லாமல் வந்து நிறைய பேர் வேலை பார்த்துக்கிருக்காங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுகளில் வந்து பிரச்சனைகள்லாம் இருக்கும். இல்லை ஒரு கம்பெனியில் வந்து சரியாக சம்பளம் கிடைக்காது. இந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவை விட்டு வெளியில் வந்து அக்காமா அடிக்காமல் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குவைத்தில் புது மன்னர் பதவியேற்று 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த புது மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம குவைத்து நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்ட திட்டங்களை வந்து ரொம்ப கடுமையாக்கியிருக்காரு. ரோடுகளில் போகக்கூடிய வாகனங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்கேனிங் கேமரா, நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வண்டி ஓட்டுறது, தம் அடிச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறது, அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டுறது, அப்புறம் சீட் பெல்ட் போடாமல் வண்டி ஓட்டுறது போது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரோட்டில் இருக்கக்கூடிய கேமரா வந்து உங்களை வந்து ஸ்கேன் பண்ணிவிடும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஸ்கேன் ஆகிடும். உங்கள் வண்டி நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஃபைன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வந்து நிறையா போட்டிருக்காங்க. அதே மாதிரி சிக்னலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ லைட்டில் வந்து பாஸ் பண்ணுவீங்க. பாஸ் பண்ணி எண்டில் போயில உங்களுக்கு வந்து ரெட் லைட் விழுகும். அந்த சமயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான கேமரா வந்து உங்களை அங்கே மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த சிக்னலில் இருக்கக்கூடிய கேமரா வந்து உங்களுக்கு கேமரா அடிக்கலைனாலும் மேலே இருக்கக்கூடிய கேமராவில் வந்து உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகலைனாலும் வேறு கேமராவில் வந்து உங்களுக்கு உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் அடிப்பாங்க. அதே மாதிரி போட்டிருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா பாலத்துக்கு கீழேலாம் அங்கங்கே கேமரா வச்சு உங்களை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிராஃபிக்கில் லைன்லாம் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைடில் அடுத்த ஒரு ட்ராக்கில் போயிட்டுருப்போம். இந்த டிராஃபிக்கில் வந்து லைனில் வண்டி போயிட்டுருக்கோம். இடையில வந்து நம்ம டப்புன்னு லெஃப்ட் எடுத்து உள்ளே வந்து டிராஃபிக்கில் இருந்து உள்ளே போகிறோம். அந்த எந்த லைன் போயிட்டுருக்கோ அந்த ஏரியாவில் வரையில் அந்த மாதிரி போவோம். அந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி வண்டி ஓட்டக்கூடியவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெளியில் பாஞ்சு வேலை பார்க்குறவங்க, அக்காமா இல்லாமல் வேலை பார்க்குறவங்க அப்படின்னா நீங்கள் ஊருக்கு போக நினைக்கிறீங்க அப்படின்னா எம்பசியை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து ஊருக்கு போய்க்கலாம். நீங்கள் இல்லை இன்னும் எனக்கு குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குது, எனக்கு வந்து பண பிரச்சனை இருக்குது, நான் இன்னும் 1 வருஷம் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்க சட்டத்திட்டங்கள் வந்து நாளைக்கு வந்து இன்னும் ஹெவி ஆகிட்டு தான் இருக்குது. குவைத்தை பொறுத்த வரைக்கும் சட்டத்திட்டங்கள் வந்து வர ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, ரொம்ப கடுமையாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாளைக்கு நீங்கள் எப்போ மாற்றுறீங்களோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஜெயிலில் தூக்கி ஒரு 6 மாதம் உள்ளே வைக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து உருவாகும். அதனால் இப்போ நீங்கள் ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் ஊருக்கு வந்து எம்எஸ்சியை கான்டாக்ட் பண்ணி எம்எஸ்சிக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னா ஒயிட் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுவாங்க. ஒயிட் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணால் ஒரு 20 நாளில் உங்களுக்கு ஒயிட் பாஸ்போர்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிக்கெட் போட்டுட்டு ஊருக்கு போகிறதுனா போகலாம். அப்படி உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் டிக்கெட் போடும்போது உங்களுக்கு 1 வாரத்துக்கு அப்புறம் தான் டிக்கெட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த 1 வாரம் வந்து உங்களை தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்க. அதனால் நீங்கள் இப்போ திருச்சிக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை சென்னை போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு திருச்சிக்கோ சென்னைக்கோ வந்து இப்போ டிக்கெட் கிடைக்கல, வேறு தமிழ்நாட்டில் இந்தியாவில் வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு டிக்கெட் கிடைக்குது, அப்போ அவைலபிள், அது மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. திருச்சிக்கும் சென்னைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 வாரத்துக்கு அப்புறம் தான் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எங்கே அவைலபிள் கிடைக்குதோ அங்கேயே போயிடுங்க. ஏன்னா உங்களுக்கு 1 வாரம் வந்து 1 வாரத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த 1 வாரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெயிலில் தான் வைக்கணும். ஜெயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 பாத்ரூம் தான் இருக்கும். ஒருத்தன் இருமுனா தும்புறான் அப்படின்னா அது வந்து அடுத்தவன் மூஞ்சியில் தான் வந்து தெரிக்கும். அந்தளவுக்கு தான் க்ரௌடு இருக்கும். ஜெயிலை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு தான் க்ரௌடு இருக்குது. 400 பேர் இருக்காங்கன்னா 4 பாத்ரூம் மட்டும் தான் இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. சாப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி சாப்பாடெலாம் கிடைக்காது. சாப்பாடு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குப்பூஸ் தான் கொடுப்பாங்க. அந்த குப்பூஸுக்கு வந்து தொட்டுக்கிறது கூட சரியாக வந்து கிடைக்காது. நீங்கள் 4-5 நாள் உள்ளே இருக்கிறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் வந்து அந்த 4-5 நாளையும் உங்களால் வந்து உங்களுடைய ஆயுஷ்காலம் முழுவதும் மறக்க முடியாத நாளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஃபிங்கர் எடுத்து தான் நாடு கடத்துவாங்க. நீங்கள் திரும்ப வந்து குவைத்துக்குள்ளே வந்து என்ட்ரி ஆக முடியாது. அப்படி தான் வந்து நாடு கடத்துவாங்க. இது வரைக்கும் இருந்துட்டேன், இன்னொரு 2 வருஷம் இருந்துட்டு அப்படியே ஒளிஞ்சு மறைஞ்சு இருந்துட்டு நான் போயிட்டேன் அப்படின்னா என்னுடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இன்னும் இந்த நீங்கள் ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்கலாம். நீங்கள் எப்போ மாட்டுறீங்களோ அப்போ வந்து பிடிச்சி உங்களை 6 மாதமோ 1 வருஷமோ உள்ளே வச்சு தான் வந்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நீங்களே வந்து போகிறது
வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இன்னும் போக போக வந்து சட்டதிட்டங்கள் வந்து இன்னும் கடுமையாக தான் இருக்கும். அதனால் வந்து என்ன ரூல்ஸோ குவைத் நாட்டை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்ம அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி இருந்தால் மட்டும்தான் இந்த நாட்டில் வந்து இருக்க முடியும். குவைத் நாட்டுக்காரங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ, வேலைக்கு வந்திருக்கக்கூடிய நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வெளிநாட்டுக்குன்னு வேலைக்குன்னு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடியவராக தான் வந்து இருக்கணும். இந்த நாட்டு குடிமக்கள் வந்து அதை சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணுறாங்களோ ஃபாலோ பண்ணலையோ அது வந்து அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் நம்ம வேலைக்கு ஒர்க் பண்ணறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அந்த நாட்டு சட்டத்திட்டங்களை வந்து ஃபாலோ பண்ணணும். அதை தான் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. இந்த சட்டத்திட்டங்களை நம்ம மீறும் போது நமக்கான தண்டனைகள் வந்து மிக கடுமையாக இருக்கும். அதை வந்து யாரும் மறந்துட வேண்டாம். இந்த மாதிரி குவைத்தை பற்றின அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.